மிக்சியில் போட்டு அடிச்சு அப்படியே பாருங்க, நான் அரைச்சோன்னா அப்படியே பாருங்க கிட்டத்தட்ட நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. வைக்க முடியல, என்னடா அது பாதி இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஜல்லி தாங்க செய்ய போறோம். அது சாதா ஜல்லி இல்லை, மாதுளை ஜல்லி. மாதுளை பழத்தை எடுத்து அதோட ஒரிஜினல் எசன்ஸ் அப்படியே புழிஞ்சு ஊற்றி அதில் இன்னைக்கு ஜல்லி செஞ்சு வேற லெவலில் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். அது பல்லு இல்லாத கிட தாத்தா பாட்டி கிட்டிலாம் இருந்தீங்கன்னு வச்சுங்க, நாக்கில் வச்சோடனே நைஸாக உள்ளே இறங்கிடுவார். அந்த அளவுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம மட்டும் சமைக்க போகிறதில்ல, நம்ம கூட பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குறாங்க. நம்ம மிமிக்ரி புருஷத்து கானா ஜெம்ஸு, நம்ம 2 பேரும் வந்துருக்குறாங்க. இவங்க கூட தான் இன்றைக்கி வந்து ஜல்லி, அவங்களுக்காக தான் இன்றைக்கி ஜல்லி ஸ்பெஷல். என்னன்னா என்ன தலைவர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜி செம்மையா இருக்க, மாசா இருக்க, மஜாவா இருக்க. இன்னைக்கு ஒரு மஜா பண்ண போறோம். என்னாஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுப்பு பெற்ற அதாவது மாதுளை ஜெல்லியை வச்சு செம்மையா மஜாவா சாப்பிட்டு சும்மா கும்முன்னு போறோம். என்ன கும்புதா பாய் என்னாச்சு, செம்மையா இருக்கு போது கும்புதா ஹாப்பி என்னாச்சு. ஓகே, வேற லெவல்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம், ஜாலியாக சமைக்கலாம். மாதுளை ஜல்லி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருளே தேவையில்லைங்க. 3 பொருள் தான். இது வீட்டில் இருக்கிற எல்லாருமே செய்யலாம், ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜீனி, மாதுளை பழம், அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடல் பாச்சி, இது 3 இருந்தாலே போதும், செம்மையா ஜல்லி செஞ்சிடலாம். குமுதா ஹாப்பி என்னாச்சு. என்ன சொல்றது எதுவுமே புரியலைங்க. 3 பொருள் ஜல்லியா? ஆமா, இதை சாப்பிட்டா கண்டிப்பா உடம்புல சூப்பரா இருக்கும், கூலிங்கா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். நாங்கள் அப்படியே சாப்பிடலாம். சீக்கிரமா செய்யுங்க. கட் பண்ணிடலாமா? உள்ள முத்து தான் நமக்கு தேவை. என்ன தலைவா, முத்துன உடனே தலைவர் போடதே ஞாபகத்துக்கு வருது. ஆமா தலைவா, இங்க தலைவர் இருக்காரு தலைவா. எங்க இருக்காரு? ஆமா, ஏன் இருக்காரு, பல முத்துக்கள் இருக்கே உள்ள. ஆமா, ஐயோ என்ன அண்ணாத்த இவ்வளோ ஒன்று இருக்குது. அம்மாட்ட பார்த்து சுலபப்பட்டு தெரியுது. தெரிச்சா பரவாயில்ல, சாரெல்லாம் பிடிக்குது சேர்த்து. எனக்கு மட்டும் இந்த சிப்பியை தரணும்னா அப்புறம் பின்னாடி பாம்பு வச்சிடும், வேற மாதிரி ஆயிடும். பின்னாடி பாம்பு வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே வச்சா பேர் தான் இருக்கு. ஏதோ புகை வர மாதிரி இருக்குது பின்னாடி. புகை வர வருதா? ஐயோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேனல் வச்சுருக்கிறாங்க, சாப்பாட்டு முனின்னு. நம்ம வந்துட்டு முனி படத்தை பார்த்துருப்போம், ஆனால் சாப்பாட்டு முனியை பார்த்துருக்க மாட்டோம். போயிட்டு பாருங்கள். சாப்பாட்டு முனியில் வந்துட்டு எல்லா சேலஞ்சு, ஈட்டிங் சேலஞ்சுலேருந்து புது டிஷ்ஷெலாம் தலைவர் செஞ்சுருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிறதுலேருந்து அவரோட மிமிக்ரி வாய்ஸ் எல்லாம் வச்சு ஒவ்வொரு ஆக்டரும் ஒவ்வொரு தினம் வந்துட்டு சமைக்க போகிறாரு. வேறு வந்துட்டு என்ன தலைவர் வருவீங்க? ஆமாம், நீங்களே கேளுங்க சார். மொட்டை வச்சுக்கிறேன், பூ வச்சுக்கிறேன்னு கேட்குறான். ஒரு பொம்பளை பண்ணாமல் ஒரு ஆம்பளை பண்ணாம இப்போ மட்டும் சிப்பியை தரலாம், நடக்கட்டே வரல. தருவீங்களா தர மாட்டீங்களா சொல்லுங்க. அதான் எனக்கு உண்மையாக பயமாக இருக்குது. முடி மாதிரி மாட்டேன். மாதுளை மரத்தை நல்லா தோல்கள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது அப்படியே இதில் இருக்கிற எசன்ஸ் எடுக்க போகிறோம். அதனால மிக்சியில் போட்டு அடித்து அப்படியே ஜூஸாக எடுத்துக்க போகிறோம். இதில் லைட்டாக அவ்வளோதாங்க. இப்போ போயிட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். போயிட்டு ஓகே, அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இங்கே பாருங்க எப்படி திக்காக இருக்குது. இது அப்படியே கொட்டை இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். ஏம்பா என்னப்பா அப்படி இருக்குது? சூப்பராக இருக்குமா? செம்மையாக இருக்கும், தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. இங்க பாருங்க, எனக்கு மட்டும் இதை கொடுக்கலாம், நடக்கிறதே வேற. என்ன அத்தா சொல்றீங்க? தம்பி சூப்பு எனக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தானே செய்யறது. ஏப்பா என்னப்பா இது இப்படி போட்டு கிடக்குறீங்க? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. என்னுடைய உடம்ப வந்து நல்லா நசுக்க புழிஞ்ச ரத்தம் பொழிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்களே, எப்படி அது? உங்கள் உடம்பையா? இல்லை, இது நான் வந்துட்டு நம்மளோட அண்ணனை தானே இது பண்ணேன். சாப்பிட்டா பித்தம், மாதுளை சாப்பிட்டா ரத்தன்றாங்க, உண்மையா? நீங்கள் எனக்கே தெரியுது. மாதுளை பழம் சாப்பிட்டா ரத்தம் ஊருக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க, நான் அரைச்சோன்னா அப்படி எப்படி வருது பாருங்கல்ல. நல்லா ஆட்டுங்க, நல்லா ஆட்டணுமாண்ணே. மொத்த கீழே போகுது. சரி ஆட்டியாச்சுண்ணே. இந்தமாரி இந்த கொட்டைலாம் இருக்குது பாருங்கள், இந்த இது தோல், இந்த கொட்டை இதெல்லாம் வடிகட்டினா தான் நமக்கு அப்படியே ஜல்லி அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னா உள்ள அப்படியே நரண்ணே. இப்போ ஜூஸை நம்ம வந்து அளந்துக்க போகிறோம். மொத்தம் 5 டம்ளர் வர அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஜூஸ் மொத்தம் 2 டம்ளர் வருது. இப்போ தண்ணி 3 சேர்த்து போனேன். தண்ணி ஊற்றுங்கண்ணே. 5 டம்ளர் வர அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஊற்றுங்கண்ணே.
இன்னும் 4 5 இன்னும் 1 போதும் 5 டம்ளர் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் குண்டானில் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோண்ணே. ஜூஸை ஊற்றிப்போம். ஜூஸோட கலர் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. கலர் பவுடர் கலந்தா எல்லா கலரும் வந்துடும். ஒரு கப் அளவு ஜீனி இதில் கொட்டிக்கிறேன். ஜீனி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொட்டிக்கலாம். என்னப்பா என்ன பண்றீங்க? கிண்டுறோம்ப்பா. கிண்டுறத எப்படி கிண்டணும்? எப்படி தெரியுமா கிண்டணும்? எப்படி எப்படி தெரியுமா? ஆடு முக்கர் இல்லை, இது காலையில் முக்கிற மாதிரி இருக்குது. இங்க பாரு, 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நான் கிண்டுறேன் பாரு. இங்க பாரு. வணக்கங்க வந்துருச்சாரு பாருங்க. நம்மளோட கடல் பாசியை போட போறோம். இது போட்டாதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஜெல்லியே வரும். எல்லாம் போடுங்க, ஜெல்லி நல்லா வரட்டும். நல்லா வந்தா தான்ப்பா நம்ம நல்லா சாப்பிட முடியும். சீக்கிரம். இது என்ன வயசுன்னு தெரியலண்ணே. இது என் வயசு தான். நானும் எவ்வளவு நேரம் தான் மிமிக்கிரியே பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்குதான் என் வயசை பேசினேன். இல்ல உண்மையா எல்லா வயசும் பேசுறீங்களா? எல்லாம் தெரியும், நல்லா வயசு தெரிஞ்சுது. இது தெரியலன்னு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இதுக்குதான் அப்பப்போ உங்க வயசுலயும் பேசணுங்கிறது. கோபால் கோபால் நல்லா கிண்டுங்க கோபால், நல்லா கிண்டுங்க கோபால், நல்லா கிண்டினா தான் வரும் கோபால். ஆப்பால் வந்துட்டு கலர் சேர்க்க போறோம். ஃபுட் கலரு. ஏன்னா வந்துட்டு கலரா இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கலர் வந்துட்டு சேர்க்க தேவையில்ல. வீட்லயே நீங்க செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா கலர் சேர்க்க தேவையில்ல. அப்படியே நீங்க இது பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போறோங்க. கொதிக்க விட்டு அப்படியே இறங்கினாலே போதும், நமக்கு வந்து ஜெல்லி ரெடி ஆயிடும். பாருங்க, இந்த நுரெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும். இந்த ஜீனி போட்டோம் பார்த்தீங்களா, இந்த ஜீனிலேருந்து இந்த நுரெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஜீனியை காய்ச்சாலே இந்த மாதிரி தான் வரும். பாருங்க, இந்த மாதிரி அழுக்கா இருக்கும். பாருங்க, கிட்டத்தட்ட நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. மாதுளம்பழம் ஜூஸ், கடல் பாசி, அப்புறம் மட்டும் ஜீனி, இது 3 மட்டும் தாங்க போட்டிருக்கோம். அது எப்படி இருக்கு பாருங்க. என்னடா அது கலர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. கலர் டிம்மாக இருந்ததுனால கலர் பவுடர் மட்டும் கொஞ்சோண்டு கலந்துருக்கிறேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு. இப்போ இருக்கிறவங்க யார் டேஸ்ட்டெல்லாம் பார்க்குறா? கடையில் போனோம்னா அது கலராக இருக்கான்னு தான் சொல்லி பார்த்து வாங்குறாங்களே தவிர டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. என்ன தலைவரே? எப்போ இப்போ நம்ம கப்பில் ஊற்றிடலாம். அது அப்படியே ஆறுனுச்சுன்னா நமக்கு அப்படியே ஜெல்லி தாங்க. இப்போ ஜெல்லி லோடாக கொட்டுவாங்க. என்னப்பா ஜெல்லி இது? அது ரோட்டில் போடுற ஜெல்லி, இது வாயில் போடுற ஜெல்லி. எடுத்து வாயில் ஊற்றிக்கு போகிறேன். கொதிக்க இருக்கு, ஊற்றிடாங்க. ஓஹோ, இது எவ்வளோ நேரம் ஆகுது ஜல்லி ஆகுது? சூடு ஆறுனுச்சுன்னா அப்படியே ஜெல்லி ஆகிடுண்ணே. அது வரைக்கும் சூடு ஆறுனா தான் ஜெல்லி. சூடு எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வந்துட்டு இது அப்படியே தான் இருக்கும். அதான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்பயே எடுத்து குளிக்கும் போதுக்கு சுப்பு என்ன சொல்கிறாரு, இது ஆறுனாதான் ஜெல்லின்றாரு. ஆகாமல் குடிச்சா இந்தாங்க உங்களுக்காக கொஞ்சோண்டு இருக்கு, முடிஞ்சா குடிச்சிக்கிங்க. முடிஞ்சா குடிக்கலாம். என் மூஞ்சி இருக்காது, பரவாயில்லையா? நீங்களே இருக்க மாட்டீங்க, நான் சொல்கிறேன். நம்மளோட ஜெல்லியை வந்துட்டு கப்பில் ஊற்றி வச்சாச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா வந்துட்டு இது ஃபுல்லாக ஆறுனா தான், சூடு ஆறுனா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெல்லியாக மாறும். அதில் போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துகிட்டு வரேன் நான். எல்லாருமே வாங்க போகலாம். ஒன்றா போகலாம். அவர் கூட வீடியோ எடுத்துட்டாங்க. நண்பர்களே, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பாருங்க, ஆளாரு தழுக்கு புழுக்குன்னு இருக்கிறாரு. உள்ளே அப்படியே கலக்கலன்னு ஆடுது பாருங்க. இப்போ எடுத்து பிரித்து அப்படியே சாப்பிட போகிறோம். என்ன தலைவரே? ஆமாம், உட்காருங்க ப்ரோ. நீங்களே சாப்பிட்டு போகிறீங்க? இல்லை எல்லாருக்கும் நீங்கள் கொலை போடுறீங்க. அப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். கவுத்தாலே வந்துடும் பார். என்னங்க அது? ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஜெல்லி. நீட்டாக செஞ்சிட்டோம்னா நம்ம இது ஏதோ ஒரு உருவம் மாதிரியே இருக்கு. இல்லைங்க அப்படிலாம் இல்லை. பாருங்க, எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அதனால அது ஷேப்பு கரெக்டாக நம்ம வைக்க முடியல. என்னடா அது பாதி உள்ளே ஒட்டிக்கிச்சிங்க. அடைச்சி ஐயோ, ஏன்னா உருவம் பெருசாக இருக்குது இல்லை? பார்த்து பெருசாக இருக்குதா? அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து சாப்பிட்றோம். தலைவர் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடலாம். பாருங்க, உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இங்கே இருங்க. எப்படி ஜில்லி இங்க பாருங்க, இத பாக்கும்போது எனக்குள்ள இருந்து ரத்தத்தை எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா இத சாப்பிட்டா எங்க அப்பா என்ன பிடிக்க அடிப்பா. ஏடா தகப்பா, 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது தெரிஞ்சுக்கிட்டு 6 பேர் வேற கண்ணு தெரியாது, 5 மணிக்கு கண்ணு தெரியாது. யார் குரல் ப்ரோ இப்ப பேசுனது? கவுண்டமணி சாரு அந்த டைலாக் வச்சு கண்டுபிடிச்சு கட்டிதானப்ப. வேற ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றோம். ஏன் ப்ரோ வாயில் வச்சு ஒன்று ஸ்ட்ரைட்டாக வயிற்றுக்கு போயிடும் போல இருக்குது. பார்த்து வெளியே இருப்பது உடனே. மாதுளம்பழம் எசன்ஸ் அப்படியே செம்மையா இருக்குங்க.
சூப்பரா இருக்கு. வாய்க்குள்ள போட்டுட்டு இப்படி ஒரு குரல் ட்ரை பண்ணலாமா? என்னது நம்ம நவரச நாயகன். அந்த வந்துட்டு ஜாக்கி சாட் பார்த்துட்டு பீமா பாபி பாபிஸா அதை பாடிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஜெல்லி வேற லெவலுங்க. இதை பாருங்க, வேற லெவலுங்க. ஜெல்லி வந்துட்டு அப்படியே எடுத்து அப்படியே மாதுளம் பழம் நம்ம சேர்த்தனால அந்த கலர் பார்த்தீங்கன்னா கலர் நம்ம கலந்ததுனால தான் இந்த கலர் வந்துச்சு. ஆனால் ஒரிஜினலாக மாதுளம் பழம் கலந்தா இந்த கலர் வராது. இருந்தாலும் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதுளம் பழம் ஃப்ளேவர் அப்படியே ஃபுல்லாக இருக்குங்க அதில். அச்சோ, இந்த நார்மலா சாப்பிட்டா எனக்கு உடம்பு கொம்புன்னு இருக்கும். ஆனா அந்த ஜெல்லியை சாப்பிட்ட உடனே என்னன்னு தெரியலங்க, ஒரு மொட்டத்தனமா இருக்கு. முறுக்கேறுதா? ஜெல்லியை சாப்பிட்டு முறுக்கேறு. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. அப்படியே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு இது பண்ண சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் இப்போ பிறகுல தாம்பார்கள் ஓலா வைக்கம் தெய்வங்களாகி அன்பரசுக்கு மக்கள்ல நம்ம சேனல்ல சீர்காழி சீர்காழி வந்து நம்ம சேனல் வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. வில்லேஜ் ஃபுட் சஃபாரி. வில்லேஜ் ஃபுட் சஃபாரி பது பஜாரா வச்சுக்கிறதா நம்ம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி நம்ம சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா பேச்ச நான் கேட்க மாட்டேன். விஜய் சார் டைலாக் இது. வந்துருக்கிற இடம் வில்லேஜ் ஃபுட் சஃபாரிங்கண்ணா. அண்ணா வாங்கண்ணா வேற லெவலுங்கண்ணா. நான் குடிக்க போறேன். என் மேல ஊத்திச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. பண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்க மாட்டாங்கன்னா எங்க வாயே பேசணுமே. சரி, ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷிங். உண்மையா சொல்றேங்க, ஜெல்லி வேற லெவலு. நம்ம தலைவர் கூட பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, உங்க வீட்டு சின்ன பசங்களுக்கெல்லாம் இது மாதிரி வித்தியாசமான ஒரு ஜெல்லி செஞ்சு கொடுங்க. நீங்களே அப்படியே ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் எடுத்து நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன பசங்களை கண்டிப்பா செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆர்த்தி வேற எடுக்கிறாங்க. மறக்காம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட வந்துட்டு சாப்பாட்டு மூணி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.